கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 யோவான் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லோரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒரு நாள் மனம் உடைந்தவனாய் வாழ்க்கையே வெறுத்து போகிற ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தபோது பைபிளை படி, ஆறுதல் கிடைக்கும்னு சொன்னபோது பைபிளை படித்தபோது பைபிளில் இப்படி கூட வசனம் இருக்கான்னு அதிர்ந்து போன ஒரு வசனம்தான் இது. அதில் என்ன எழுதியிருக்கிறது? அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் நம்முடையவர்களாக இருக்கவில்லையா. இன்றைக்கி என்ன சொல்ல வர, ஒரு ஆள் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னா ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ, அவங்க உனக்கு உரியவங்க இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடையவர்களாக இருந்தார்களானால் அவங்க இப்போ வரைக்கும் உன் கூட தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் உன்னுடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே அவர்கள் பிரிந்து போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. உனக்கு நீ ஆசைப்பட்டிருக்கலாம், நீ அதுக்காக போராடி இருக்கலாம், பல நாட்கள் ஜோம் பண்ணியிருக்கலாம். இதை மீறிய ஒரு விஷயம் உன்னை விட்டு புறப்பட்டு போகுதுன்னு வையேன், பிரிஞ்சு போகுதுன்னு வையேன், அது உனக்கு உரியது இல்லை தங்கச்சி, அது உனக்கு உரியது இல்லை தம்பி. இன்றைக்கி ஒரே ஒரு விஷயத்தை நல்ல ஆண்டவர்கிட்ட புரிஞ்சு கொண்டுட்டேன். ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்தை தர சித்தம் கொண்டு இருப்பாரானால் அது 7 கடல் தாண்டி போனாலும் அது எனக்கு சேரும். ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு விஷயத்தை தர சம்மதிக்கலைன்னு வைங்களேன், நீ 7 கடல் இல்லை 7000 கடல் தாண்டி போனாலும் அது உனக்கு கிடைக்காது. கல்யாணத்துக்கு அப்பா அம்மா வீட்டில் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு நான் அப்பா அம்மா இஷ்டத்துக்கு விட்டு கொடுத்ததுனால அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, என் இஷ்டத்தின்படி அம்மா உங்கள் இஷ்டத்தின்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். என்ன நடக்குது தெரியுமா? ஒரு பொண்ணை பார்த்தாங்க, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருந்து, என்னையும் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்து. திடீர்னு அசுத்தாவி உள்ளே புகுந்து, நீ பாஸ்ட் வேலையை விட்டுட்டு வா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தி என்கிட்ட சொன்னான். நான் போய் ஆண்டவர்கிட்ட போய் அழுதேன். நான் நடுத்தருவில் நின்ன போது, ஒரு நேர ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாமல் நின்ன போது, தாயின் கருவிலே தோன்றும் முன்னமே என்னை கரம் பிடித்தவர், இந்த நாள் இல்லை கல்லறை வரையிலையும் என்னை தூக்கி சுமப்பவரை விட்டுட்டு நான் இவள்கிட்ட போக மாட்டேன் என்று அவளை தூக்கி எறிந்து வந்தேன். இன்றைக்கி நானாக தேடினா கூட கிடைக்காத ஒரு நல்ல வாழ்க்கையை இயேசு எனக்கு அமைத்து தந்திருக்கிறார். இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்க வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ யாராக இருந்தாலும் சரி, உனக்கு இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை விட்டு ஒரு விஷயம் பிரிஞ்சு போகுதுன்னா அது உனக்கு உரியது இல்லை. அப்படி உனக்கு உரியதாக இருந்துச்சுன்னா நீயே அதை பிரிக்க நினச்சாலும் அது உன் கூட தான் இருக்கும். இன்றைக்கி எல்லாம் உனக்கு உரியது இல்லைன்னு தான் நிறைய பேர் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. இன்றைக்கி யாராவது உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு நீ கவலைப்படுறியா? நீ நேசித்தவங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு ரொம்ப கவலைப்படுறியா? நீ ஆண்டவர் சொல்கிறாரு, அது உனக்கு உரியது இல்லை மகளே. உனக்கு உரியதுன்னா இப்போ உன் கூட இருக்கு பாரு, அதுதான் உனக்கு உரியதுன்னு. இந்த கருவாடை பார்த்துருக்கீங்களா? இந்த கருவாடு என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறேன். இந்த கருவாடு ஊரே நாடு தான், ஆனால் அந்த கருவாடை வச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு மணக்க தான் செய்தான். ஊருக்கே நாத்தடித்தாலும் அந்த கருவாடை வச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு இன்றைக்கும் அவளையே நினச்சிக்கிட்டு அவனையே நினச்சிக்கிட்டு அது இனிக்க தான் மணக்க தான் செய்யுது. அப்படி இருக்காமல் ஆண்டவருக்கு இந்த வசனத்துக்கு நேராக ஒன்று ஒப்புக்கொடு. இதை படித்த போது ஆவியானவர் பலமாக என் நடுவில் இறங்கினார். இன்றைக்கி நீ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இதனால் தொடப்படுறேன்னு விசுவாசிக்கிறேன். அதனால் லவ் பண்ண பையன் என்னை விட்டு போயிட்டான், லவ் பண்ணின பொண்ணு என்னை விட்டு போயிட்டான்னு தாடி வச்சுட்டு முடியை வளர்த்திக்கிட்டு பைத்தியக்காரனை மாதிரி அலையாமல் ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. உனக்கு ஆண்டவர் சிறந்ததை தருவார். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த நாளில் உம்முடைய அற்புதத்தின் வல்லமை எங்கள் நடுவில் இறங்கி
ஆண்டவர் இந்த நாளில் பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.